ஹலோ கைஸ், நான் தான் ஜெட்டி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பாட்டிலில் வச்சு நம்ம ஒரு வீட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் இது ஒரு சைனா மாடலில் தான் பண்ணியிருக்கேன். பார்க்க அழகாகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவை ஒரு 2 பாட்டிலு, ஒரு சார்ட்டு, கொஞ்சம் உலநூல், அவ்வளோ இருந்தாலே போதும். அடுத்து கம் எல்லாம் யூஸ்வலி தேவைப்படியது தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிம்பிளான மெத்தடை செஞ்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த சார்ட் எடுத்துக்கிட்டோம். சார்ட்டை இப்போ கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணதை உள்ளேயும் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம அதை பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டை நம்ம செவ்வகம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சார்ட்டை 2ஆக கட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா இல்லை, அதாவது ப்ரோ இப்போ நீங்கள் செங்கல்ல வேறு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடுங்க, இது செஞ்சு போடுங்க, ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நான் அதை செஞ்சு போடுவேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் நிச்சயமாக நான் செஞ்சு போடுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம சேனலில் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து அதை கத்தி எடுத்து கீற ஆரம்பித்தாச்சு. இது எதுக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்போ தான் அந்த டிசைனிங் அழகாக வரும். அதனால தான் நம்ம கத்தி எடுத்து அதை கீறோம். சார்ட்டை வேஸ்ட் ஆக்குறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சார்ட்டை வேஸ்ட்டெல்லாம் ஆக்கலை, நம்ம அதை டிசைனுக்கு எடுத்து தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கடைசியில் கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி அந்த பாட்டில் எடுத்து ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பாட்டிலும் கட் பண்ணாமல் வச்சுருக்க பாட்டிலையும் சேர்க்கணும். ரெண்டையும் கட் பண்ணி வச்சு ஒட்டு பிளாஸ்டர் போட்டாச்சுன்னா பெரியலாம் ஸ்ட்ராங் இருக்காது. அதனால் நம்ம அதை கட் பண்ணாமலே சேர்த்துக்கலாம். அதான் நமக்கு ஈஸியாட்டம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுட்டு வந்த சார்ட்டில் இந்த சைடும் அந்த சைடும் கம் போட்டுக்கிடுங்க. 5 ரூபாய்க்குள்ள கம், இல்லைனா ஃபெவிக்விக் போட்டுக்கிடுங்க, இல்லைனா ஒட்டு பிளாஸ்டர் வச்சு ஒட்டிக்கிடுங்க. ஓரளவு நிற்கும். ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிடிச்சி நிற்கும். அதனால் அது யூஸ் பண்ணுறது என்கிட்ட கேட்ட வேலை பெட்டர். ஓகே, அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த 2 சைடுமே ஒட்டியாச்சு. இப்போ ஒரு சைடு ஒட்டிகிட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையிலெல்லாம் ஒட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் இல்லை கை ஒட்டி கொஞ்ச நேரம் மரத்தில் ஒட்டி பிடிச்சி என்ன இல்லாமல் அடுத்து ஒரு பாடுபட்டு எப்படிலாமோ கடிச்சிருக்கேன். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த கம்மெல்லாம் கையில் ஒட்டி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் என்னடா ஒரு கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. ஓகே, எனக்கு புரியுது. நானாக இது ஒட்டும்போது கொஞ்சம் கிராஸில் ஒட்டிட்டேன். நீங்கள் அதை கரெக்டாக ஒட்டிவிடுங்க. நீங்கள் கிராஸில் ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டில் தானே, 2 ஜாயிண்டிங் தானே, சும்மா கரெக்டாலே நமக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போவே உங்களுக்கு பார்க்கும்போது அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கிராஸில் வந்திருக்கு. அந்த கிராஸில் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிடுங்க. இல்லைனா ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் லைட்டாக கறக்கிடுங்க. கறக்கினாலே அந்த வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், அழகாக வந்துட்டா. சரி, இதோட விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த இதுக்கு போயிட்டேன். என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உலநூல் இருக்குல்ல, உலநூல் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா உலநூல் எடுத்து இதில் சுற்றி ஆச்சுன்னா சார்ட்டை சுற்றி இதோட பார்க்க அழகாக இருக்குமே, ட்ரெடிஷ்னலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர் துண்டால் தொடச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு நீல கலர் கட்டி நீளத்தை யூஸ் பண்ணி அழகாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி ஃபுல்லாகவும் சுற்றியாச்சு. ஒரு வழியாக அதை சுற்றி முடிச்சுட்டேன். இனி அதில் கொஞ்சம் கீழே தொங்க விடக்கும் ஏதாவது தேவைப்படுமே சொல்லிட்டு ரெட் கலர் நூல் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக கொஞ்சம் தான் கட் பண்ணியிருப்பேன் இதில். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா டைம் நிறைய ஆகும். அதெல்லாம் எடுத்தாச்சுன்னா ஓகே, உங்களுக்கே போர் அடிச்சு போவோம். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அந்த சைடு வர நூலை அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைடு கம்மை ஊற்றி மறுபடியும் நீட்டாக அந்த சின்னதாக வெட்டியிருக்க உள்ள நூலை அதுக்கு மேலே வரிசையில் ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிடுங்க. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஒட்ட வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கம்மை போட்டுக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எதேசம் முடிச்சிருப்பேன். நான் இதில் முடித்த உடனே கம் அப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் முடித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு அப்ளை பண்ணாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் அது மேலே கம்மை ஊற்றி மறுபடியும் நூலை சுற்ற ஆரம்பிச்சிருப்பேன். வேறு இல்லை, அதே நீல கலர் தான். சுற்றி ஃபுல்லாக எடுக்காமல் அந்த கீழே வச்சுருக்க அந்த பாட்டில் கொஞ்சம் இது வரைக்கும் எடுத்துகிட்ருப்பேன். கடைசியில் வேறு ஒன்றும் இல்லை, அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. அடுத்த 2 சைடுமே தொங்க உடக்கு, ஒன்று மேலே தொங்க உடக்கு, ஒன்று கீழே தொங்குக்கு அழகாக தொங்குக்கு கொஞ்சம் நூலை கட் பண்ணி அதை சேர்த்து கட்டி இப்படி எடுத்துக்கிட்டேன். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி மேலே தொங்குக்கும் அதே மாதிரி அந்த கம்மை யூஸ் பண்ணி மேலே ஒட்டக்கு ஒரு நூலை ஒட்டி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். கறங்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. எனக்கு பர்சனலி நல்லா பிடிச்சிருந்து. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.